ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்ல இப்படி ஒரு படமா இவ்வளவு நாள் நம்ம பார்க்காம மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணி ஒரு படம் பார்த்தாங்க. அந்த படம் பேருங்க தணல். த்ரில்லர் படத்துக்கு ரொம்ப அற்புதமா பொருந்துங்க இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ்க்கும் ஒரு மலைவாழ் கிராம மக்களுக்கும் நடக்கிற இதுதாங்க. இந்த படத்தை நம்ம தமிழ் படத்துல இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்றது நமக்கே தெரியல. அவ்வளவு அற்புதமா இருந்த படம் இந்த படம். இந்த படத்துல கதை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு போலீஸ் அதிகாரியா ஆவாங்க. 12th முடிச்சுட்டு ஒரு கான்ஸ்டபிள் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆவாரு நம்ம ஹீரோ. ஸோ இதுல ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா அதர்வா. வில்லன் பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின். இதுல பாத்தீங்கன்னா லட்சுமி திரிபாதி நடிச்சிருக்காங்க, லட்சுமி பிரியாவும் நடிச்சிருக்காங்க, லாவண்யா திரிபாதி ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ 12th முடிச்சுட்டு 7 வருஷமா 12th படிச்சுட்டு இருப்பாரு. வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குது, ஏது நடக்குது எதுவுமே தெரியாம இருப்பாரு. ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார் 12th படிக்கிறப்பவே. அந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனையாகும். அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. இவரு 7 வருஷமா 12th படிச்சுட்டே இருப்பாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அந்த ஆக்சிடென்ட் டைம்ல பேங்க்ல ஒரு லாபரி நடக்கும். அதுல அவங்க அம்மாவுக்கு மண்டையில அடிபடும். அந்த டைம்ல அந்த லாபரி டீமை துரத்திட்டு போயிட்டு கண்டுபிடிப்பாரு. அவங்க ஒரு வீட்டுல போட்டு லாக் பண்ணிடுவாரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. இது இருந்தாங்க முதல் படம். அந்த என்கவுண்டர் அங்கதான் நடக்கும். அந்த லாபரி டீமுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் என்கவுண்டர் நடக்கும். இதுதான் கதை ஃபர்ஸ்ட் சீனு. இது கதை நடக்கும். இது இடைவேளையில தான் நமக்கு தெரியும் இவர் தான் அந்த டீமை கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்ட்டு. இவர் ஜாயின் பண்ணுவார் கான்ஸ்டபிளா. அதுக்கப்புறமேட்டு அந்த லாபரி பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களோட டீம் அதாவது அவங்க அண்ணன் ஒருத்தர் இருப்பாரு. அவங்க ஒட்டுமொத்த போலீஸ் டீமுக்குமே எகனஸ்டா பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருந்த கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. தண்ணி எல்லாம் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் எல்லாம் அவங்களாம் தடை பண்ணி அவங்க நிலத்தை விற்க வச்சு அவங்களே லோன் வாங்க வச்சு திரும்ப அவங்களே கடனாளி ஆக்கிடுவாங்க. அங்க ஒரு மைனிங் கம்பெனி வரும். அந்த கம்பெனில அவங்களே வேலைக்கு சேர்ப்பாங்க. இவங்க கடன் அடைச்சிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல இதெல்லாம் கேள்விப்பட்டுதான் அவங்க தம்பி பேங்க்ல அவை பண்ணுவாரு. அது யதார்த்தமா போய் நடக்கிறப்ப நம்ம அதெல்லாம் அவங்களை காட்டி அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு இடத்துல கன் ஷூட் நடக்கும், இறந்துருவாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு போலீஸ் டீமே நமக்கு எகனஸ்ட் சொல்லிட்டு எல்லா போலீஸையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அவங்கள சாவடிக்கிறது தான் நம்ம வில்லனோட பிளான். ஸோ கடைசியில் இந்த பிளான் எப்படி நடந்துச்சு, ஒவ்வொரு சீனும் எப்படி கொண்டு போனாங்க, அந்த திரைக்கதை, வசனம், டான்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். இதுல அதர்வா எப்படி உள்ள மாட்டினாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அதுல 3 பேர் இறந்துருவாங்க. ஸோ இந்த சீன் ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கிறப்ப நமக்கே த்ரில்லிங்கா இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியை மறக்காம பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.